ஹலோ செக். சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இயேசு நல்லவர்ன்றவங்க இரு கரம் கூப்பி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு, தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகின்ற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தர்மையான கால்வெளியில இந்த மார்னிங் டிவோஷன்ல உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. எல்லா சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை வழி நடத்துவாராக. நம்ம விட்டு வந்திருக்கிற நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா, சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 5 வசனங்கள் 1-11 வரை. ஆமென். 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த காலவேளையில ஒரு தலைப்போடு உங்கள் முன்பதாக நான் வந்து நிற்க விரும்புகிறேன். ஏமாற்றத்திலிருந்து ஏற்றம். ஏற்றம் அப்படின்னா ப்ரமோஷன், ஆசீர்வாதம், நன்மை, நிறைவு. அவங்க தேவைக்கு ஏற்றபடி அதை பொருத்தி கொள்ளலாம். ஏமாற்றத்திலிருந்து ஏற்றம். From disappointment to the fullness. ஏமாற்றத்திலிருந்து நிறைவு. From emptiness to the fullness. வெறுமையிலிருந்து நிறைவு. டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து ப்ரமோஷன். What makes the difference? இந்த வித்தியாசத்தை கொண்டு வருவது என்ன? இந்த பாடத்தின் முடிவிலே பார்க்க போகிறோம். What makes the difference? கடல் உலகம், படகு நம்முடைய குடும்பம் அல்லது சபை. சொந்தமான்றதை விட சபை தலைவர்களுக்கு படகு சபை.
கடல் உலகம். இல்ல, நான் வெறும் ஒரு குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி, வந்துட்டேன் பாடம் படிக்கலான்னு கேள்விப்பட்டு அப்படின்றீங்களா? உங்க வீடு அல்லது உங்க குடும்பம் படகு. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் கடல். உங்க தொழில் மீன் பிடிப்பது. பாஸ்டருங்க கூட நம்ம தொழில் என்ன? வலை வீசுவது, மீன் பிடிப்பது. இந்த பின்னணியில இதை பார்க்கலாம். முதலாம் வசனத்துல, பின்பு அவர் இயேசு கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். கெனசரேத்து கடலும் திபேரியா கடலும் கலிலேயா கடலும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், சும்மா தகவலுக்காக. இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏரி, கடல். இந்த கிராமத்துக்கு கலிலேயா. இந்த கிராமத்துக்கு கலிலேயான்னு பேரு, இந்த கிராமத்துக்கு திபேரியான்னு பேரு, இந்த கிராமத்துக்கு கெனசரேத்துன்னு பேரு. இங்க இருக்கிறவங்க இத்த திபேரியா கடல்னு சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க இத்த கெனசரேத்து கடல்னு சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க இத்த கலிலேயா கடல்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். சரிதானா? புரிஞ்சிச்சா? ஓகே. கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். கடல் அருகே காலை வேளை. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 3ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்டல். 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற இது தற்செயல் அல்ல. நிறைய பேர் நினைக்கலாம் இது ஆக்சிடென்ட்னு. நோ, இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். வேண்டுமென்றே வேண்டுமென்றே அவர் சீமோனுடைய படகிலே ஏறினார். அதை சற்றே கரையிலிருந்து தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நம்ம இதை செய்ய முடியுமா? பெரிய பாஸ்டர் நீங்க. என் அன்பு நண்பர்கள் சென்னைக்கு வரும்பொழுது என்ன மீனவ குப்பத்துக்கு கூட்டின்னு போவீங்க. மீன்பிடி துறைக்கு போயிருக்கிறோம். கிரேன்ல மீனை இழுத்து லாரியில லோட் பண்றதெல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் பெரிய பாஸ்டர், ரெவரண்டு, பிஷப்பு. நான் போன உடனே அங்க 2 படகு இருக்குது. அது ஒண்ணுல ஏறின உடனே ஏறி கொஞ்சம் உள்ள தள்ளு அப்படின்னதும் அவன் எல்லா தொழிலையும் விட்டுட்டு என் பேச்சு கேட்டு உள்ள தள்ளுவான். தள்ளான்னு சொன்னாங்க, கரையில கூட்டிடுவாங்களா? ஃபர்ஸ்ட் அந்த படகு இருக்கிறவன், படகு ஓனரு என்ன ஏத்துக்குவானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். அவன் வேலையை விட்டு வலையை கிளீன் பண்ணுக்கிறான். வேலையை விட்டு கொஞ்சம் உள்ள தள்ளுன்னா அவனும் தள்ளிட்டு படகு குத்துட்டு வீட்டுக்கு போவாம ராத்திரி எல்லாம் வீட்டை விட்டு கடலுக்கு வேலை பண்ணுவேன். எப்படா வீட்டுக்கு போய் சேரலான்னு தான் ஆர்வமா இருக்கும். ஆனா இவன் படகத்தல்னா வலையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்க.
இந்த படகுகளில் ஒன்னே ஒன்னு இருந்து ஏறி இருந்தா கூட அத ஓகே, வேற வழி இல்ல, அந்த படகுல ஏறிட்டாருன்னு சொல்லலாம். 2 இருக்கு, அந்த 2 படகும் பங்காளிங்கிறது. எப்படின்னா, பேதுருவும் அந்திரேயாவும் அண்ணன் தம்பிங்க, யோவானும் யாக்கோபும் அண்ணன் தம்பிங்க. பேதுரு அவங்க அப்பாவும் யோவானுடைய அப்பாவும் அண்ணன் தம்பிங்க, பங்காளிங்க. எப்படி? பேதுருவோட அப்பாவும் யோவானோட அப்பாவும் அண்ணன் தம்பிங்க, பங்காளிங்க. ஒரு படி தாண்டி யோவானுடைய அம்மா ஏசுநாதருக்கு ஆண்டி, அதாவது செபதேயுனுடைய மனைவி யோவானுடைய அம்மா ஏசுநாதருக்கு ஆண்டி, சித்தி முறையோ அத்தை முறையோ. அப்ப ஏசுநாதரும் ஒரு வகையில மரியாள் வழியாக இவங்களுக்கு சொந்தக்காரு. பட்டும் படாம தொட்டும் தொடாம சத்தியத்தை அறிஞ்சவங்க யாரு? பேதுரு குடும்பமோ யோவான் குடும்பமோ. யார் மூலமா? யோவான் ஸ்நானகன் மூலமா. அந்த சீன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் இது நமக்கு முழுசா விளங்கும். கொஞ்சம் சத்தியத்தை அறிஞ்சவங்க. இப்போ பேதுருனுடைய படகுல இயேசு உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஏமாற்றம். அந்த ஸ்டேட்டை புரிஞ்சுக்கலாம். ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. 20 வருஷமா அங்கத்தான் ஊழியம் பண்ணுகிறேன், இன்னும் 4 ஆத்துமா தேரல. எனக்கு தெரிஞ்ச எல்லா யுக்திகளையும் எல்லா வேஷமும் போட்டுட்டேன். ராஜா வேஷம் போட்டுட்டேன், ராணி வேஷம் போட்டுட்டேன், என்னன்னா கோமாளி வேஷத்துல இருந்து எல்லாம் போட்டேன், ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன படகு நம்ம சர்ச், இதுக்கான விளக்கத்துக்கு அப்புறம் வரேன். அப்போ ஏமாற்றம். ஃபர்ஸ்ட் பேதுருனோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஏசுநாதர ஐயரேன்னு கூப்பிட்டான் பாரு, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐயரேனா போதகரே, ரபுனி, அந்த அம்மா கூப்பிட்டா பாரு, ரபுனி போதகரே, என் ஆண்டவரே. அங்கதான் இவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வேற என்னன்னா சொல்லி கூப்பிட்டுக்கலாமே, வேற என்னன்னா சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஆனா இவன் ஐயரேன்னு அட்ரஸ் பண்ணான் ஏசுநாதர. ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். கீழ்ப்படிதல். நெக்ஸ்ட் கீழ்ப்படிதல். இந்த வெறுமையிலிருந்து ஏமாற்றத்திலிருந்து ஏற்றத்துக்கு போக 1 2 3 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உன் சர்ச்சில் ஏசுநாதருக்கு இடம் கொடுக்கணும். அடுத்த கேள்வி வருது, அப்ப ஏசுநாதருக்கு இடம் கொடுக்காத வேற யாருக்கு குத்துனுக்குறோம் அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம். நேத்து பார்த்தேன்ல, நேத்து காலையில பாடத்துல பார்த்தோம் தானே, ஆல்டர்னேட் லீடர்ஷிப். ஏசுநாதரே இல்ல நிறைய சர்ச்சில், இன்னும் மண்டையில உரைக்கிற மாதிரி இன்னைக்கும் பார்க்க போறோம். அதான் வேற மாதிரி. ஏசுநாதர் ஊழியம் செய்யறதான் நினைச்சுக்கிறோம், சுயத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏசுநாதர் ராஜ்யத்தை கட்டுறதா நினைச்சுக்கிறோம், சொந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்.
நான் நடந்தா முன்னால 4 பேர், பின்னால 4 பேரு. என் போன் எடுக்கிறதுக்கு ஒருத்தர், என் பைபிளை தூக்கிறதுக்கு ஒருத்தர். வாய் திறந்து பேசிட்டு அபிஷேகம் போயிட்டு வாயை விட்டு பேசுறது இல்ல. ஏசுநாதர் அந்த சர்ச்சில் இல்ல, அந்த ஊழியத்துல இல்ல, அவர்கிட்ட இல்ல. ஒரு ஒரு தேவையுள்ள ஒரு மனுஷங்கிட்ட வாய் திறந்து பேசுறது இல்ல. இவரெல்லாம் எங்க போய் குஷ்டரோகிய தொடுவாரு? யோசித்து பாருங்க. கொஞ்சம் உயர்வு வந்துட்டதும், ஊழியத்துல கொஞ்சம் உயர்வு வந்துட்டதும் என்ன சீன் காட்டுறாங்க தெரியுமா? முன்னால 4 காரு, பின்னால 4 காரு. என்னத்துக்கு? எதுக்கு? நான் அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம நேத்து யாராச்சும் சொன்னாங்க ஏசுநாதரை சுமந்த கழுதன்னு. கழுதத்தான். உனக்கு என்ன ஒரு கழுதைய நல்லா குளிப்பாட்டி, கண்ணுக்கு கண்ணாடி போட்டு, கூட்டெல்லாம் மாட்டி, டையெல்லாம் கட்டி, பெருசா சிலுவெல்லாம் கூட மாட்டி, நல்லா ஷூ எல்லாம் போட்டு, நல்லா சும்மா கெத்தா வந்தா உன்னை என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க உன்னை? என்ன நீ என்ன நீ என்ன கழுத கழுத கழுத? கிருபியா எத்தனையோ கழுத இருக்கோ, இந்த கழுத மேல அவர் ஏறிக்கினாரு. எத்தனையோ கழுதுக்குது, இது மேல அவர் ஏறிக்கினாரு. முடிஞ்சிச்சு. ஏறனவருக்கு இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மேல ஏறனவருக்கு அட இந்த கழுதிக்கு ரொம்ப கொழுப்பு ஏறிடுச்சுன்னு இறங்கி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் எவனும் சீண்ட மாட்டான். உன்ன குட்டி சவர்கிட்ட தான் போய் நின்னுக்கணும், இன்னும் மறைச்சு பார்த்துக்கணும். எங்க இருந்து வந்துச்சு இது? என்ன இந்த பைபிளை தூக்கின்னு போறதுக்கு என்ன உனக்கு? காரை விட்டு இறங்கி நீ வந்தோன்னா வேகமா ஓடியாரோம். அதுக்குன்னு 4 பேர் இன்னொன்னு தெரியுமா, கைப்பிடிச்சு நிப்பானுங்க ஒரு போறதுக்கு. என்ன நீ இல்லன்னா நீன்னு ஏசுநாதர் வானதி வானம் கொள்ளாத தேவன், அந்த சராசரங்களை படைத்தவர். அவரு ஒருத்தரை விட்டு வைக்கல. குஷ்டரோகிய விட்டு வைக்கல, குருடனை விட்டு வைக்கல, முடவனை விட்டு வைக்கல, குள்ளனை விட்டு வைக்கல, பாவியான ஸ்திரிய விட்டு வைக்கல, கானானிய ஸ்திரிய விட்டு வைக்கல. அவர்கிட்ட போன யாரையும் அவர் சும்மா விடல. ஆனா நீ யார்கிட்டயும் போறதில்ல. ஏன்னா அபிஷேகம் போயிடும் உன்னை விட்டு. ஒரு லெவல் இருக்கிறவர்ல எல்லாம் நல்லா போகுது, அந்த லெவல் தாண்டதும் பேசுறது இல்ல. அப்படியே கோட்டு மாட்டி அப்படியே, அதுவும் மீட்டிங் ஸ்டார்டிங்ல எல்லாம் வருது இல்ல, மெசேஜுக்கு 2 நிமிஷம் இருக்கிறப்போ அப்படியே வருது. வந்தவன ஒரு கையில என்ன கொத்தணும்? நீ இப்படித்தானே இந்த காலையில வந்து என்ன சொல்லாதீங்க. நான் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஏஞ்ச வீட்டெல்லாம் ஸ்கூல் எல்லாம் பார்த்துட்டு ஒழுங்கு பண்ணிட்டு வரணும். நம்ம வந்துட்ட பிறகு யாரு உண்மையா பூட்டு கூட கிடையாது எங்க வீட்டுக்கு. தேவ தூதர்களே காவல் வச்சுட்டு வந்துக்கிறேன். என்ன தயவு செஞ்சு நீங்க அதுல இடம் போடாதீங்க. நானு நம்மளுக்கு போன் தூக்குறதுக்கும் பைபிள் தூக்குறதுக்கும் ஆளு தேவையில்லை. யாருன்னா போன் பண்ணா அவர் எடுக்கிறது இல்ல. ஹலோ பாஸ்டர் ஜபத்துல இருக்கிறாரு, என்ன வேணும் என்கிட்டயே சொல்லுங்க, பாஸ்டர் தான் வேணும். இல்ல இருங்க, அவரு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நாங்களே கூப்பிட்டோமா, அவள் தான் திரும்பி கூப்பிடவே மாட்டாங்க. ஒரு 60-10 நிமிடம் நம்மளே போன் பண்ணோம். என்னத்துக்கு? போன் எடுத்து எதிர்முனையில யார் பேசுறாங்கன்னு, அவங்க என்ன காரணத்துக்கு பேசுறாங்கன்னு கூட தெரியாம ஏன் ரிஜெக்ட் பண்ணாத்த? ஒரு நல்ல மினிஸ்ட்ரி வாய்ப்பா கூட இருக்கலாம். இல்லாது விவசாய இல்லாத போன் பண்றவங்க இருக்கிறாங்கோ. நான் அவங்கள சொல்ல, எங்க பிஷப் ஐயா என் அன்பு நண்பர், உயிர் நண்பர், கிடியன் கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி 3:30 மணிக்கு ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு போன் பண்றாரு.
பங்கார்பேட் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல வந்து இறங்கிட்டாராம். ராத்திரி 3:30க்கு சொல்றாரு, நான் 1:30 மணிக்கு தான் தூங்க போனேன். காலையில எஞ்சா என் புள்ளி கல்யாணம், அவனை பார்க்குவேனா உன்னை பார்க்குவேனா, எனக்கு என்னத்துக்கு அந்த நேரத்துக்கு போன் பண்ணனா, சும்மா தான் பண்ணேன், பேசுறதுக்கு ஆள் இல்ல. அது சொல்லிச்சுங்க, சும்மா தான் பண்ண. அந்த போன் எடுக்க ஆசை வருமா, ரிஜெக்ட் பண்ண ஆசை வருமா, நீங்களே முடிவு பண்ணுங்க. ஹைவேல வண்டி ஓடனுப்பேன், வேகமா 100 கிலோமீட்டர்ல வண்டி போயின்னு இருக்கும், போன் வரும், பிஷப் பேசுறான்னு. சொத்தரையா சொல்லையான்னு, என்ன சாப்பிட்ட, நானு அசோகா பில்லர்கிட்ட அந்த ஹோட்டல்ல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன், எதிர்க்கு அவர் பிஷப்கிறாரு, பேசுறியா அப்படின்னு டக்குன்னு போன் அவர்கிட்ட, அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. அந்த பிஷப் என்கிட்ட பேசின்னு பாரு, பிரதர் எரிச்சலா வரும். ஏன்னா ஹைவேல கொஞ்சம் ஏமாந்தான்னா பரலோகத்துக்கு போயிடணும், செய்ய வேண்டிய வேலை நம்மள நம்பின 1-2 காத்துனுங்குது. சரி, யாருமே போன் பண்ண மாட்டாங்களான்னு உக்காந்து காத்துன்னு இருந்தா அன்னைக்கு யாருக்கிட்ட இருந்தும் போன் வரும். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு வாழ்க்கை, இது அப்படியே நம்ம ஊழியத்துக்கு தொடர்பு படுத்திக்கலாம். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் ஒரு கிராமத்துல, ஒரு பட்டணத்துல, ஒரு பகுதியில ஊழியக்காரனா பிரயாசப்பட்டேன். நான் நினைத்த வளர்ச்சி வரவில்லை, நான் எதிர்பார்த்த வளர்ச்சி வரவில்லை. அப்படிங்கிற நிலைமையில இந்த காலை பொழுது நீ வந்திருந்தா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அவர் வந்து வெறுமையான பாத்திரத்தை நிரப்புவார் என்பதை படிப்படியாய் தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயேசுநாதரை ஐயரேன்னு கூப்பிட கத்துக்கணும், ஆண்டவரேன்னு கூப்பிட கத்துக்கணும். 2வது, அவர் சொல்ல கேட்டு, அவர் பேச்சை கேட்டு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொன்ன இடத்துல, அவர் சொன்ன நேரத்துல, அவர் சொன்ன விதத்துல வலைய வீசணும். 6ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அற்புதம் நடக்கிறது. 6ஆம் வசனத்துல அற்புதம் நடக்கிறது. அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அற்புதம். இந்த அற்புதத்துக்கு பின்னால ஒரு நேச்சர், அசாதாரண, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழல் இருக்கிறது. இட் இஸ் an unnatural, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் அற்புதம். எப்படி? இந்த கடலுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த ஜியோகிராபி, பகல்ல சுட்டெரிக்கும் சூரியன், அப்போ மேல்தட்டு தண்ணி கொதிக்கும், ஆவி பறக்கும். மாலை வேளையில இரவு நேரத்தில் குளிரும். மேல்தட்டுல தண்ணி கொதிச்சா மீனுங்க தானா எங்க போயிடும்? ஆழத்துக்கு போயிடும். அப்போ பகல் வேலையில மீன் பிடிக்க போனா ஒண்ணுமே கிடைக்காது. சரி, தமிழக மீனவர், சென்னை மீனவர்கள் கூட என்ன பண்றாங்க, காலையில 2 மணிக்கு 1 மணிக்கு இல்ல படக, நாட்டு படக உள்ள செலுத்துறாங்க. காலையில 10 மணிக்கு போறாங்களா? இல்லையே. 10 மணிக்கு எல்லாம் கடல்ல, இது கடற்கரையில காட்சாடின்னு வலைங்களை சுத்தப்படுத்தின்னு இருக்கிறாங்கல்ல. வெயில்ல நிழலான ஒரு இடத்துல உட்காந்து நேரத்தை கழிக்கிறாங்க. இப்ப இயேசுநாதரும் பேதுரும் அசாதாரண சூழ்நிலையில் மீன் பிடிக்க போகிறார்கள். உனக்கு என்னப்பா, கேஜிஎஃப்ல சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ஈஸி, சென்னைக்கு வந்து பாரு, வட சென்னைக்கு வந்து பாரு, குறுக்குப்பேட்டைக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அசாதாரண சூழ்நிலை தான். இயேசுநாதர் கூட இருந்தா அசாதாரணமான சூழ்நிலையை சாதாரணமான சூழ்நிலையாய் அவர் மாற்றி விடுவார். அவர் கூட வந்தாரு, அவர் மீன் பிடிக்க சொன்னாரு, அவர் வலைய போட சொன்னாரு, போட்டான். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். Now comes the team. சோலோ ஃபைட் இல்ல. இப்ப எது வருது உள்ள? குழு உள்ள வருது.
7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வெறும் பேதுரு மேல மட்டும் கவனம் வச்சிருந்தார் இயேசுநாதர் நினைக்கிறீங்களா? கூட்டாளிங்களையும் சேர்த்து, யோவானையும் விடமாட்டேன், அந்திரேயாவையும் விடமாட்டேன், யாக்கோபையும் விடமாட்டேன், முழு குடும்பமும் எந்த தான். அதான் இயேசுநாதருடைய அப்ரோச். இயேசுநாதருடைய அப்ரோச் அதுதான். மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து அவங்களுக்கு உதவி செய்தார்கள். மறுபடியும் மீன் பிடிக்கிறது தொழில், ஆத்தும ஆதாயம் பண்றது தொழில், மிஷனரி ஊழியம் பண்றது நம்மளுடைய தொழில். தொழிலான்னு கேக்குறீங்களா? ஆமா, தொழில் தான். என் பார்வையில் ஆமா, வேலை தான். நான் வேலைக்காரன் தான். அவர் சொன்னாரு வலை வீசணும், அவர் சொன்ன நேரத்துல வலை வீசணும், அவர் சொல்ற இடத்துல வலை வீசணும், அவர் சொன்னா வலை வீசணும், அவர் சும்மா இருந்தா நானும் சும்மாக்கணும். இதுக்கு பேர் தான் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ், முழுமையான கீழ்ப்படிதல். 2 படகு நிறைய மீன்களை சேகரித்தார்கள். அடுத்த வார்த்தை 8ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன் இந்த வார்த்தை? இவன் வாழ்க்கையில நினைத்து பார்க்காத ஒரு அற்புதம், நினைத்து பார்க்காத ஒரு அற்புதம். இதுக்கு வாய்ப்பே இல்லை. மீன் எப்படி வந்து வலையில விழுந்துச்சுன்னு கரையில இருந்தவங்களுக்கு தெரியாது, பக்கத்துல இருந்த பேதுருக்கு தெரியும். மீன் எப்படி வந்து வலையில விழுந்துச்சுன்னு கரையில இருந்தவங்களுக்கு தெரியாது, பக்கத்துல இருந்து பார்த்த பேதுருக்கு தெரியும். தானா வந்து விழுது. நம்ம ட்ரை பண்ணி என்னென்ன யுக்திகளுக்கு எல்லாத்தையும் போட்டு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் அகப்படவில்லை. நேற்று ராத்திரி அதே இடத்துல அதே படகு, அதே ஆளு மீனவன், அதே வலை, எல்லாம் அதே தான். வேற இடம் மாத்தல, வேற எங்க போய் போடு எல்லாம் இல்ல. ஒரே வித்தியாசம், நேற்று ராத்திரி ஒருத்தர் இல்ல, இன்னைக்கு இருக்கிறாரு. நேற்று ராத்திரி அவர் இல்ல, இப்ப இருக்கிறாரு. இந்த ஒரு மனுஷன் உள்ள வந்தா இவ்வளவு மாற்றமா? இவர் உள்ள வந்தா இவ்வளவு மாற்றமா? எப்பா சாமி போய் காலில் வந்துட்டு, ஆண்டவரே என்னை விட்டு போயிருங்க. பாருங்க, அவன் அந்த சீக்வன்ஸ் பாருங்களேன். ஐயரேன்னு இப்ப என்னன்ட்டான், ஆண்டவரேன்ட்டான். நான் பாவிப்பா, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏன்? இந்த அற்புதத்தை கண்ணுல பார்த்தவன், நான் இதற்கு தகுதி இல்லை ஆண்டவர். There was a bit of pride. கொஞ்சம் பெருமை இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியத்துல, நம்ம வீட்டுல, நம்ம சர்ச்சில் சொல்லால செயலால பெருமைக்கிற மாதிரி தெரியுது இல்ல? பெருமை வறுமையை கொண்டு வந்து விடும். சோத்திரம். இது நான் புதுசாக்குதேன்னா, ஆமா, இந்த ஸ்டோரியில அதான் பார்க்கணும். பெருமைக்காரனை பார்த்து ஓட்டம் பிடிப்பாங்க ஜனங்க. பாஸ்டுக்கு வேண்டிய மொத்த குணம் தாழ்மை. மொத குணம் பாஸ்டுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? தாழ்மை. நான் சொல்லக்கூடாது. பாத்திரமா, பாத்திரையா, பிரதர், தம்பி, எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதுதான் தேவை. முத அதுதான் தேவை. அவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். இப்ப இவ்வளோ நல்லா கேளுங்க. காலையில 9 மணில இருந்து 12 மணி வரலாம் இவன் படகுல தான் உட்காந்து பிரசங்கம் பண்ணிருந்தாரு. வலைய அழிச்சுன்னு தான். என்ன பிரசங்கம் பண்ணி இருப்பாரு? யோவான் விட்ட இடத்த இவர் தொடர்ந்து இருப்பாரு. யோவான் ஸ்நானகன் விட்டானே, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிரு. அப்பெல்லாம் மன்னிப்பு கேட்கல, அப்பெல்லாம் சாரி லார்ட் நான் கூட தப்பு பண்றேன்னு கேட்கல.
படகுல மீன் வந்து விழுந்தவன, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே என்னை விட்டு போயிருங்க. அவன் தொழில ஆண்டவர் அவனவன பிடிக்குவாரு. அவன் தொழில பிடிக்குவாரு. அங்கங்க நீ இருக்கிற இடத்துல பிடிக்குவாரு. அவருக்கு வேணும்னா நீ என்ன திமிரின்னு ஓடினாலும் சரி, அவர் கையில கண்டிப்பா மாட்டிக்குவ. அவர் உன்னை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீ என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. சீரியஸ் இது. நீ என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. அவர் உன்னை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பெஸ்ட் வலையிலேயே மாட்டிக்கிறது நல்லது. உனக்கு ஃபர்ஸ்ட் வீச்லயே தானா போய் விழுந்துடுறது நல்லது. நீ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணனா வர ஒண்ணு என்ன, கொக்கி தூண்டில் உன் கழுத்துல என்ன மாட்டிக்கும், முள்ளு மாட்டிக்கும். அப்போ வான்னு கத்தின்னு வந்து சேரணும். அதுக்கு பதிலா வலையிலேயே போய் விழுந்துடணும். ஒன்னும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏசுநாதர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காம பெசாத இருந்த யோவான் நிலைமை பாருங்களேன். கேள்வி கேட்ட அத்தனை பேரும் கொட்டுவாயின்னு தான் போனாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேதுருனுடைய லைஃப் ஸ்டைல். என்னை விட்டு போயிடுங்க, நான் பாவியான மனுஷன். ஏசுநாதர் அடுத்து சொன்னார் 9ஆம் வசனத்துல, மிகுந்த பிரமிப்பு உண்டாயிற்று. இந்த பிரமிப்பை பார்த்த உடனே வாயடிச்சு போயிட்டான். என்ன பேசுறதுன்னு தெரியல. 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் யாக்கோபு இவங்க 2 பேரும் மாட்டிக்கினாங்க. வெறும் பேதுரு இல்ல, யோவான் யாக்கோபு. பிரமிப்பு வந்துச்சுன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. பிரமிப்பு வந்துச்சுன்னா நீ சரண்டர்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்புக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது. எல்லாம் கவனிங்களேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இங்க இருக்கிற யாருமே எட்ட ஒண்ணு அப்படியே ரெவரண்டா பிறந்தில்ல. தாயின் வயிற்றில இருந்து வந்த போதே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்கன்னு எவனும் வரல. சாரி, யாரும் வரல. எல்லாம் எங்க அப்பா எங்க தாத்தா காலத்துல யாரோ ஒருத்தருக்கு சுகம் கிடைச்சிச்சு, யாரோ ஒருத்தருக்கு விடுதலை கிடைச்சிச்சு, அவங்க ரசிக்கப்பட்டாங்க. அவங்க வாயிலா முழு குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. இந்த அடுத்த ஜெனரேஷன் நான் ரசிக்கப்பட்டேன். அல்லது ஏதோ ஒரு பெருசுல மாட்டியிருப்ப, ஆண்டவர் காப்பாத்தி விட்டாரு, ரசிக்கப்பட்டேன். அது நோயா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை. எல்லாருமே நம்ம ரட்சிப்பு ஸ்டோரி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஒரு நன்மை செஞ்சிருப்பார், ரசிக்கப்பட்ட. அல்லது முன்னாடி செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்னா போன சந்ததியில யாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பாரு. அல்லது 3வது ஜெனரேஷன்னா அந்த சந்ததியில யாருக்கோ ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாரு, அவங்க ரசிக்கப்பட்டாங்க, அவங்க வாயிலா ரட்சிப்புக்குள்ள வந்திருப்ப. இல்ல, பிரமிப்பு வந்துச்சுனாவே நீ சரண்டர்னு அர்த்தம் ஆண்டவர்கிட்ட. ஏசுநாதர் சொன்னாரு சீமோனை பார்த்து, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்ப. எல்லாம் சேர்ந்து 11ஆம் வசனத்தை வாசித்துடலாம். அவர்கள் படகுகளை கரையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுரு தொழில் போச்சு, யோவான் குடும்ப தொழில் போச்சு. ஒரே நாள் இந்த 4 பேரையும் தூக்கிட்டார் அவருடைய ஊழியத்திற்கு. சரி, தலைப்புக்குள்ள கொஞ்சம் வரலாமே. ஏமாற்றத்திலிருந்து ஏற்றம். நீ எதை தேடி கடலுக்கு போனியோ அது ஏசுநாதர்கிட்ட தான் இருக்கு. 3.5 வருஷம் உருண்டோடிடுச்சு. கன்க்ளூஷன் கொடுக்கலாம், நல்லா இருக்காது இல்ல? 3 வருஷம் உருண்டோடிடுச்சு. இவர் கூடவே இருந்தாங்க. இவர் குருடருக்கு பார்வை அளித்த போது பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, பிசாசுகளை துரத்தின போது பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, ஊமையரை பேச வச்ச போது, மரித்தோரை உயிரோடு கொண்டு வந்த போது, குருடன் பார்வை அடைந்த போது சந்தோஷப்பட்டாங்க.
உவமைகளினால் பேசின போது, மலை பிரசங்கத்தை பண்ணின போது, ஜனங்கள் வந்து இவரால நன்மை பெற்ற போது, வியாதியஸ்தர் சுகமான போது பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. மரிச்சாரு, அடக்கம் பண்ணிட்டாரு. உயிரோடு கூட எந்திரிச்சிட்டாரு, காட்சி கூட குத்துட்டாரு. ஆனா பெருத்த ஏமாற்றத்துல இருந்து, இந்த ஷாக்ல இருந்து இன்னும் இவங்க வெளியே வரல. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் எத்தனை நாளைக்கு பார்த்துங்கிறது? கம்முன்னு ஒரு வீட்டுல உக்காந்து என்ன பண்ணா பேதுரு, நான் மீன் பிடிக்க போறேன்பா, 7-8 பேரை சேர்த்துக்கணும். பின்மாற்றத்துல ஒரு தலைவன் பின்மாற்றத்துல போனா அவன் ஒண்டியா போறது இல்ல, கூட 4 பேரை கூட்டின்னு போயிடுவான். நேத்து பிஷப் ஐயா பாவம் சிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, கூட வாசன் கேள்வி கேட்கிற ஒருத்தரையும் கூட்டின்னு போயிட்டாரு. எப்ப நான் கட்டச்சிட்டு போறேனோ நான் ஒண்டியா போக மாட்டேன், கூட 4 பேரை கூட்டின்னு போயிடும். போன மாசம் வந்தாரு, 1.5 நாள் கழிச்சு கிளம்புனாரு, கூட 4 பேரை கூட்டின்னு போயிட்டாரு. நான் நவரு மட்டும் சொல்ல, யாரெல்லாம் பாதியில போறாங்களோ அவங்க எல்லாம் தனியா போறது இல்ல. அது வேற. படகுல எடுத்துன்னு போய் கரையில நிறுத்தினாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, இயேசுநாதர் பின்னால போயிட்டாங்க. அப்போ எப்படி உங்க வாழ்க்கையில ஏற்றம் எப்ப வந்துச்சு, எப்ப வந்துச்சுன்னு சொல்லி நிறைவு செய்யறேன். ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் கழிச்சு திரும்பி மீன் பிடிக்க போயிட்டான். பழகாதப்பவே பிடிச்சவரு பழகிட்ட பிறகு விடுவாரா? சொல்லுங்க. பழகாதப்பவே பிடிச்சவரு 3.5 வருஷம் பழகிட்ட பிறகு விட்டுருவாரா? போனாங்க மீன் பிடிக்க. வெரி குட். இரவெல்லாம் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் ஆகப்படவில்லை. காலையில இந்த முறை கடற்கரைக்கு இன்னும் வரல. கடற்கரையில நெருப்பு மூட்டிட்டு இருக்கிறாரு. மீன் 2-4 மீன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிருக்கிறாரு. பேசினா சத்தம் கேட்கிற தூரத்துல படகு இருக்குது. அங்கிருந்து இயேசுநாதர் கேட்கிறாரு, என்னப்பா ஏதாவது கிடைச்சிச்சா? அதே ரிப்பீட். இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும். ரைட்ல வலது பக்கம் வலைய போடுப்பா. எவ்வளவு கிட்ட? கடற்கரையில போன முறை ஆழத்துல, இப்போ பக்கத்திலே போடு. சேம் ரிப்பீட் ஆகுது. இங்க ஏன் அப்படியாதுன்னு தெரியல. பேதுரு துணியில அதுதானா? இயேசுநாதர் விட்டு தூரம் போனா என்னென்ன நடக்குது பத்தா? இயேசுநாதர் பக்கத்துல இருந்தா we are fully armed, சர்வ ஆயுதத்தை தரிச்சுங்கிறோம். அவரு போனாருன்னா நிர்வாணி ஆயிடுறோம். இதுவே பெரிய பாடம். இதுக்கே ஒரு நாள் ஓட்டலாம். இயேசுநாதர் இல்லைன்னா என்ன சம்பவிக்கும்? உடனே ஒரு துண்டு எடுத்து கட்டின்னு எவ்வளவு நேரம் அங்க இருப்ப? இயேசுநாதர்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு எங்க குச்சிட்ட? கடல்ல குச்சிட்ட. எவ்வளவு நேரம் அங்க இருப்ப? அவர் தவணை விட்டு போறதா இல்லையே? நீ எப்ப வரியா வா உக்காந்துக்கிற. திருப்பி வந்துச்சாண்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க பிடிச்சிங்களா, அதுல ஒரு 4 மீனை கொடுங்கப்பா அப்படின்னாரு. அத்தை திருப்பி நெருப்புல போட்டார். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். பிரெட் ஃபிஷ் ரெடி ஆக்குது. சாப்பாடு குத்தார். சாப்பிடுறாங்க. இவரா எதனா பேசுவாருன்னு பாக்குறாரு. ஒன்னும் பேசல. ஸ்டார்ட் பண்ணார் சீமான் கிட்ட. யோனாவின் குமாரனாகிய சீமான், மீனவன் நண்பா சுறா. புரியுதா? நடிகருங்க எப்படி அப்ரோச் பண்ணானுங்க புரியுதா? மக்களை ஏமாத்துறதுக்கு. இயேசுநாதர் மக்களை ஏமாத்துறதுக்கு இல்ல, மறுவாழ்வு கொடுப்பதற்கு. எம்ஜிஆர் சினிமாங்கெல்லாம் போய் பாருங்க.
மழை வந்துன்னு இருக்கும், ஒரு ஏரி ஒழிஞ்சிட்டு இருக்கும், வெள்ளம் கிராமத்துக்குள்ள வந்துட்டுக்கும். மழையில நினைச்சுக்கினே ஒரு 20 பேரை, வயசான ஏழைங்க 20 பேரை கூட்டின்னு வந்து நிற்பாரு. அவர் தோல் மேல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். ஐயா, இதெல்லாம் போய் பாருங்க எங்க கத்துக்கினாங்க இவனுங்கெல்லான்ட்டு. சரி போட்டோம். அங்க அவனோட அவனுக்கு தனிப்பட்ட ஒழியம், இவர்கள் எல்லாரிலும் என்னில் நீ அன்பாய் இருக்கிறாயா. அந்த அந்த டாக்டரின்குள்ள நான் போக விரும்பல. ஆமாண்டவரே உண்மை நேசிக்கிறேன். ஆமாண்டு 3வது முறை கேட்டப்போ அவன் உள்ள உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச பிறகு சரியாயிட்டான். பேதர் உள்ள இருந்தது சரியாயிடுச்சு. 10 நாள் இங்கே இருங்கப்பா, உன்னதத்துல இருந்து வல்லமை வருகிற வரையில இங்கே இருங்க, அப்புறம் நீ என்ன செய்யணும்ன்றத நான் சொல்லுவேன். வந்துச்சு பெந்தேகோஸ்தே என்னும் நாள். பரிசுத்தாவியானவர் கட்டளையிடப்பட்டார். மேல் வீட்டறையில இருந்தாங்க. 3000 பேர் அதிகமா கூடி இருக்கிறாங்க கிரவுண்ட்ல. மேல் வீட்டறையில இருந்து பேதுருவும் 11 பேரும் இறங்கி வந்தாங்க. 11 பேர் கூட நிக்கிறாங்க கூட்டாளிகள். பேதுரு பிரசங்கம் பண்ணினான். ஒரே பிரசங்கம். 3000 பேர் ரசிக்கப்பட்டார். ஏமாற்றத்திலிருந்து ஏற்றம். அதுக்கப்புறம் பேதுருக்கு கவலையே இல்லை. பவுலுக்கு பொறாமை வர்ற அளவுக்கு பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நான் அப்படி கேள்வி சொல்றீங்க நீங்க. ஆனா பவுலால பொறுக்க முடியல. அவர் தன் நிருபத்துல எழுதுறாரு, நான் மனைவி என்கின்ற ஒரு சகோதரியை அழைத்து கொண்டு செல்வதற்கு அழைத்து கொண்டு திரிய எனக்கு மட்டும் கட்டளையிடப்படவில்லையான்னு எழுதுறாரு. பரலோகத்துக்கு போனா பவுல கேட்குவேன், என்னன்னு அவருக்கு இருந்துச்சு, கூட்டின்னு போனாரு. உனக்கு என்ன போச்சு? நீயா? பவுல் பேதுரு ஊழியத்துக்கு போனா கப்பல் டிக்கெட்டு இலவசம். அவர் அழைச்சுன்னு போவ ஜனங்க வருவாங்க, தங்க வைக்குவாங்க. அந்த ஊழியம் முடிஞ்சதும் அதிகமா காணிக்கை குத்த அனுப்புவாங்க. இப்படி சிலரு இப்படி வரம் வாங்கி வந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பவுலு, அவரு எப்படின்னா, அவரே போவாரு, காலில இருந்து சாயந்தரம் வரலாம் வேலை செய்வாரு, சம்பாதிப்பாரு, அது எடுத்துன்னு போய் ஊழியத்துக்கு செலவிடுவாரு, சொல்லியும் காட்டுவாரு. நேற்று ஒரு அம்மா இந்த பிரசன்டேஷன்ல சொன்னாங்க, குடும்பத்தார் யாரும் உதவி செய்வதில்லை, உதவி செய்தாலும் சொல்லி காட்டுவார்கள். சொல்லி காட்டாது என்ன? 100 ரூபாய் நான் குத்தேன். ஆமா குத்தேன், ஒத்துக்கோ, நீ வாங்கல இல்லையா சொல்லி ஃபேமிலியில குத்துட்டு சொல்லி காட்டுறாரு. நான் கொடுக்கலன்னா பிச்சை எடுத்துன்னு போயிருப்பேன், எங்கோ போயிருப்பேன். புடிச்சு நித்தி உன்னை நிக்க வச்சு ஆளாக்கண சொல்லித்தான் காட்டுவேன். பிரயாசப்பட்டு இருக்கிறேனே, செலவிட்டு இருக்கிறேனே, செலவு பண்ணிக்கிறேனே, நீ வழிவிலைக்கு போற நினைக்கிறப்ப சொல்லித்தான் காட்டுவேன். 100 ரூபாய் குத்துட்டு சொல்லிட்டாரு எல்லாருக்கும், பிள்ளைங்க குறிப்பா. ஆமா தானே? ஆமா குத்த உண்மை தானே, சரி திருப்பி குத்துரு. நான் தான் சொல்லி காட்டுறேன் இல்லையா, திருப்பி என்கிட்ட உதவிக்கு வராத, திருப்பி குத்துரு. நான் குத்துத கொடுக்க முடியும்? காலமெல்லாம் கடன் பட்டாள் நீ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றாங்க? உன் நல்வாழ்வுக்காக, உன் நல்வாழ்வுக்காக. பிரயாசப்பட்டவன் சொல்லுவான், கஷ்டப்பட்டவனுக்கு வயிறு எரியும், கஷ்டப்பட்டவனுக்கு வயிறு எரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இருப்பான், எல்லா சுமையும் அவனே சுமந்து இருப்பான், அவனுக்கு தான் மொட்டை அடிச்சு ஓரத்துல உட்கார வச்சிடுறது. அவன் அங்க உட்காந்து புலம்பி நிக்கணும். 100 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறாரு. ஃபேமிலியில புதுசா சிலர் வருவாங்க இல்ல, வீட்டுல அடி சந்ததிகள் பேரு ரொம்ப தான் அது விஷயம் வேற, உனக்கு அது
புரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் வேணும். நீ புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். புரியுதா? என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. ஏசப்பா நன்றின்னு போய்ச்சுக்குவேன். ஆமா, நமக்கு முன்னோர்கள் நமக்கு உதவி செய்தார்கள், நமக்கு படிப்பை கொடுத்தாங்க, நம்மள வாழ வச்சாங்க. நீ வழி விலகி போறப்ப சொல்லி காட்டுவாங்க. இத அவங்க குத்துதெல்லாம் குத்துட்டு போவேன் பார்க்கலாம். பேசுறே நீ, அவங்க குத்துதெல்லாம் திருப்பி கூட பார்க்கலாம். முடியாது இல்ல உன்னால. அப்போ ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு இல்ல, கை கட்டின அமைதலாயிரு. உன் நல்வாழ்வுக்கு தான் சொல்றாங்க. நம்மளுக்கு அதை ஏத்துக்க முடியாது. இன்னும் நாம சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது பிரதர். இன்னும் நாம எதிர்கொள்ள வேண்டிய காலம் நிறைய இருக்குது. அப்போ யாருடைய துணையும் இல்லாமல் தன்னந்தனியாய் நீ சந்திக்கணும். ஒரு கூட்டா சந்திக்கிறப்ப உன்னால முடியல, குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் இருக்கிறப்ப உன்னால முடியல, அப்பா அண்ணன் அம்மா சித்தப்பா பெரியப்பா மாம இவங்களுடைய உதவி இருக்கிறப்பவே உன்னால முடியல, தன்னந்தனியா எப்படி நீ சந்திக்க போற? அப்போ அத்தனை பேருக்கும் கீழ்ப்படிஞ்சு கையை கட்டிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது. பழச்சுக்குவ. உன் கதை கர்த்தர் தான், என் மரியும் பராபரன்னு. ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றணும். அப்ப கூட ஆண்டவர் தான் காப்பாற்றணும். இந்த பேதுருனுடைய நிலைமையில டோட்டல் சரண்டர் 100%. இந்த கேள்விய இயேசுநாதர் பேதுருவை கேட்ட கேள்விய நான் என் பொண்டாட்டி கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் சும்மா இருப்பா, செகண்ட் டைம் அவள் தான் சாப்பாடு கட்டு, தேர்ட் டைம் டீ கூட கட்டு. என் மகன்கிட்ட கேட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வீட்டுக்கிட்டே சேர்க்க மாட்டான். இது ஒரு சீரியஸ் இதுங்க. ஒரு கேள்வியை 3 முறை கேட்டு பாருங்களேன். ரிலேஷன் சம்பந்தமான கேள்வி அது. இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்துல அப்பப்போ காலையில எழுந்தோன்னா ஒரு முத்தம் குத்துட்டு ஐ லவ் யூ சொல்லிடணும். அப்பதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? அவங்க சொல்றது எழுந்தவொடனே, காலையில எழுந்தவொடனே குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லிட்டு என் பொண்டாட்டி எப்ப பாரு முறைக்கிறா, என்ன இந்த மனுஷன் சொல்லவே மாட்டேன்றான். லவ் பண்றதுனால தான் கூடவே வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறேன். எங்க போனாலும் என்ன மம்பல மாட்டி விடுறீங்க. அந்த கேள்வி ரொம்ப ஷார்ப்பான கேள்வி. பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி அவனை அழ வச்சிச்சு. அவன் வேற யாருன்னா இதே கேள்வி அந்திரேயா கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க. இதே கேள்வி அந்திரேயா பேதுருவை பார்த்து கேட்ட ஒரே அடி. 40 வருஷமா உனக்கு நானு அண்ணன் வந்து கட்டி காப்பாத்தி உன்னை நான் வழி நடத்தின்கிறேன், என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருப்பேன் கோவப்பட்டிருப்பான். ஆனா ஏசுநாதர் அப்படியே சிம்பிளா கேட்டார், என்னில் அன்பாய் இருக்கிறேன். அவனை மட்டுமா கேட்டாரு? இன்னைக்கு தினத்துல நம்மள கூட கேட்டுங்கிறார். இது சும்மா வார்த்தை மாற்றம் தான். இந்த எல்லாத்தையும் காமிச்சிட்டு இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நேசிக்கிறாயன்னு கேட்கிறார். உன் சர்ச் பில்டிங்க காமிச்சிட்டு இதை விட என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். உன் சபை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 200 பேர் உக்காடுறாங்க, அப்படியே வல்லமையில பிரசங்கம் பண்ணினே இருக்கிற, அப்ப கூட ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாய்ஸ் அப்படியே மெல்லிய சத்தமா, இந்த ஜனத்தை காட்டிலும் என்னை அதிகமா நேசிக்கிறார். கார்ல போய் நேக்கிறோம் வேகமா, முன்னா அர்மதா கார் நிச்சயத்துல நின்னுடும், ரைட்டா இறங்கி ரோட்ல தள்ளணும். அப்படி இல்லாம பரவாயில்ல பத்திரமா, ரொம்ப ஒன்றும் மெர்சிடிஸ் பென்ஸ் இல்லை ஆனாலும் பத்திரமா கூட்டுன்னு போயிடுது, ரைட்டா அது போட்டுறப்போ நம்ம கார் நம்மளுக்கு. இதை விட என்னை நேசிக்கிறாயா? மனைவி பிள்ளைகள் இவங்களை விட என்னை நேசிக்கிறாயா? இந்த திஸ் question is repeatedly coming. தொடர்ந்து நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போற வரையிலும் கடைசி நிமிஷத்துல கூட அந்த கேள்வி கேட்குவார், என்னை நேசிக்கிறாயான்னு. ஏன் தெரியுமா? உன்னை இழக்க அவர் தயாரா இல்லை. He don't want to lose you.
உன்னை இழக்க அவர் உன் மேல டவுட் பட்டுன்னு உன்னை கேட்கல, உன்னை இழக்க அவர் தயாரா இல்ல. அதனால தான் அவரை விட்டுட்டு நீ மீன் பிடிக்க போனா கூட உன் பின்னாலேயே வந்தாரு. இவர்கள் எல்லாரிலும் என்னை நேசிக்கிறான். ஒரே வார்த்தை, நீ எதை தேடி கடலுக்கு போனியோ அது கர்த்தரிடத்துல இருக்கிறது. கடல் ஜனங்கன்னு சொன்ன, படகு உன் சபைன்னு சொன்ன, நீ மீனவன்னு சொன்ன. நீ எதை தேடி ஜனங்க கிட்ட போனியோ அது அவரிடத்துல இருக்கிறது. அப்போ கடலிலே போயிட்டு முத்த மீனை தேடுறதுக்கு பதிலா இயேசுநாதரை தேடுங்க. முத்தும் மீனும் தானா உன்னை தேடி வரும். தானா உன்னை தேடி. 2 அற்புதத்திலையும் மீன் தானா வந்துச்சுமா. மீன் தானா வந்துச்சையா. இயேசுநாதர் கூட இருக்கிறது தான் அடிக்கடி செக் பண்ணிக்கணும், அடிக்கடி பார்க்கணும். இயேசுநாதர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். அவர் இருக்கிறாருன்னு நினைச்சுன்னு இறங்கிடக்கூடாது. சாம்சன் மாதிரி கண்ணு பிடிங்கிடுவாங்க. சிம்சோன் மாதிரி வழக்கம் போல ஆவியானவர் கூட இருக்கிறதா நினைச்சு கூடாது. தெளிலால் மடியில பத்துக்குன்னு அங்கெல்லாம் அவர் இருக்க மாட்டாரு. கர்த்தாவே சோத்திரம். இயேசுநாதர் கூட இருக்கிறாரான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம பயணத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல இயேசுநாதர் கூட இருக்கிறாரான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கூட இருந்தா உன் வாழ்க்கை ஏமாற்றத்திலிருந்து ஏற்றும். மாறுபட்ட கருத்தே இல்லை. 2026 இத பேஸா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஐயரே, 2வது ஸ்டெப்பு கீழ்ப்படிதல், முதல் ஸ்டெப்பு ஐயரே, 2வது ஸ்டெப்பு கீழ்ப்படிதல், 3வது ஸ்டெப்பு ஆண்டவரே இவர்கள் எல்லாம் என்னை நேசிக்கிறாயா? சத்தியமா ஆண்டவரே, உம்மை தவிர நானு வேற யாரை நேசிப்பேன்? உண்மைதான் நேசிக்கிறேன். ஒப்படைத்தால் உன் வாழ்க்கை ஏமாற்றத்திலிருந்து ஏற்றம் எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. யாரும் எழுந்திருப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, எப்போதும் என்னோடு இருக்கின்றே, வலங்கரம் பிடித்து தாங்குகிறீர், எப்போதும் உன்னோடு இருக்கின்றே, வலங்கரம் பிடித்து தாங்குகிறீர், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா,
பாக்கியம், இதே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் நடந்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்கிறேன். உமது விருப்பம் நடந்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என் வாழ்க்கை கூட ஏமாற்றத்தில் இருக்கிறது. என் படகுல வந்து, என் குடும்பத்துல வந்து, என் சபைக்குள்ள வந்து ஏற்றத்தை தாரும். இது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஜெபமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கும் அந்த ஏற்றத்தை தாரும். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த போராட்டத்திலே நான் வாழ்வது? இன்னும் எத்தனை காலம் இந்த வேதனையிலே நான் வாழ்வது? இன்னும் எத்தனை காலம் இந்த குறைவிலே நான் வாழ்வது? என் வாழ்க்கையிலே ஏற்றத்தை தாரும் ஆண்டவரே. கம் இன்டு மை போட். என் படகுல வாரும். என்னை பார்த்து நீ நேசிக்கிறாயான்னு கேட்டாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீர் காயப்படுத்தி கட்டு போடுகிறவர். வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா, என் ஊழியத்துக்குள்ள வாங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அநேக நேரத்துல உம்மை விட்டு விட்டு ஊழியம் செய்திருக்கிறேன். I ministered to people without you. நீர் இல்லாமல் ஊழியம் செய்து விட்டிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. எப்பவுமே என் கூட இருங்கப்பா, எப்பவுமே என் கூட இருங்க ஆண்டவரே, எப்பவுமே என் கூட இருங்க. போராட பலம் இல்ல, சரீர பலவீனம் என்னை வேதனைப்படுத்துகிறது. ஏமாற்றம் என்னை தனிமைப்படுத்துகிறது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me Lord, help me. எனக்கு உதவி செய்யும். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலவேளைக்காய் நன்றி. வெறுமையான காலியான என் படகுல, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல நீங்க வாங்கப்பா, வந்து மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஏமாற்றத்திலிருந்து, குறைவிலிருந்து, வெறுமையிலிருந்து நிறைவுக்குள்ளாய் என்னை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் பணியில என்னை பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. வல்ல கரத்தில் ஒப்படுக்கிறேன். எஞ்சிருக்கிற நேரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.